யோ கைஸ் திஸ் இஸ் த மாரி டிஎன். ஆக்சுவலா இந்த வீடியோ யாருக்குன்னா வந்து நம்ம யூடியூப் கம்யூனிட்டில வந்து மிஸ்டர் கேகே அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பொண்ணு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருச்சுன்னு சொல்லி அவங்க தம்பி ஏடிடி நந்தா வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சே போச்சு, ஒரு உண்மையை வெளிச்சம் போட்டு சொன்னால் உடனே நமக்கு சேனலுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ ஒன்று இப்படி போட்டிருக்காரு. இந்த வீடியோ போடுறதுல வந்து எந்த பயனும் இல்லை. ஆக்சுவலாக இந்த பிரச்சனை என்னன்னா வந்து அந்த பொண்ணு வந்து அரை ஆபாசமாக நடிக்கிற வலைதளங்களில் அவங்களோட போஸ்ட்டு அவங்களோட வீடியோஸ்லாம் வந்து பதிவிட்டிருக்காங்க. ஸ்கூலில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு அந்த பொண்ணை வந்து பேச விட்டுருக்காங்க. அந்த பொண்ணும் படிப்பு மட்டும் தேவையில்ல, ஸ்கில்லும் லைஃபுக்கு தேவை, இது சுதந்திர நாடு, யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கு. இந்த விஷயத்த வந்து கேகே வந்து எப்படி வந்து ஒரு அரையாபாசமாக நடிக்கிற ஒரு பொண்ணை வந்து ஸ்கூலில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது அந்த பொண்ணை இல்லை, அந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டை. அப்படியே அவங்க கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணை வச்சு பேச வச்சதுனால அதில் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். சில வருடங்களுக்கு முன்னாடி கேரளாவுக்கு வந்து சன்னி லியோன் வந்தப்போ அவ்வளோ க்ரௌடு அனாதை குழந்தைகளுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுத்ததும், அவங்க எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணதும், அதுக்கப்புறம் ஒரு பிள்ளையை தத்தெடுத்ததும் இதெல்லாம் அவங்க பண்ணாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கிட்ட நமக்கு ஒரு பொண்ணு வந்து ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போனதை வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியல. இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட்னா இந்த பொண்ணோட ரீசன்ட் போஸ்ட்டில் போயிட்டு ஏ டு டி ஆர்மி அசம்பிள், அசம்பிள், சோல்ஜர்ஸ் ஸ்குவாட் அப்படிங்கிற மாதிரியான ஹேஷ்டேகு கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து லைக்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி அறிவாளியான சோல்ஜர்ஸை வச்சிருக்கிற நந்தா வந்து எது சொன்னாலும் கரெக்டுன்னு சொல்லி தான் இங்கே இருக்க தமிழ் கம்யூனிட்டி நினைக்கும். அந்த பொண்ணோட நிலைமையில வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதுக்கப்புறம் நான் வந்து இந்த நந்தாக்கு சப்போர்ட் பண்ணி வரேன், இல்லை வாணிக்கு சப்போர்ட் பண்ணி வரேன் அப்படிங்கிறலாம் கிடையாது. இந்த முட்டாளான சோல்ஜர்களை கொஞ்சமாக கண்ணத்தை வந்து பாருங்கடா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன்.